யார் என்ன சொன்னாலும் சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வருஷம் கவலையே படாதீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கேன். இத்துரூண்டு வெளிச்சம் உங்களை அத்துணை இருட்டையும் சரி பண்ற மாரி எங்க குருவோட 11ஆம் குருவுடைய அந்த லாப குருவுடைய தன்மை உங்களுக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. அந்த அதே குரு அப்படியே தன்னுடைய பார்வையால் அதுவும் ஆகச்சிறந்த 9ஆம் பார்வையால் யாரை பார்க்க போறாருன்னா ராகுவை பார்க்க போறார். அதுவும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வேற என்ன வேணும்? சமுதாயம் அப்படின்னாலே சொசைட்டி தாங்க 7ஆம் இடம். ஸ்பௌஸ் அப்படின்றது 7ஆம் இடம். பார்ட்னர் அப்படின்றது 7ஆம் இடம். ஆனால் இந்த இடத்துல சமுதாயத்தில் மடிப்பு கிடைக்கும் போது வீட்டில் கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதனால வீட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளை பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துருங்க. குடும்பம் அப்படின்ற இடத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும் உங்களுக்கு. எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. ஏன்னா கேது வந்து தலைக்கு மேலே உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரு விரக்தி, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது, இது வரைக்கும் எதுக்குமே கலங்காத சிம்மராசிக்காரங்களை கலங்க வச்சே ஆவேன்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை பிளானட்லாம் ரவுண்டு கட்டி அடிக்குது. நம்ம கலங்கிடலாமா? ஆஹா, நம்மளாம் சுனாமியில ஸ்விம்மிங் அடிக்கிறவங்க, அவங்களுக்கே ரிட்டன் விடணும். அப்போ என்ன பண்ணணும்? மனோதிடத்தை அதிகரித்துக் கொள்ளும். மனோதிடம் அதிகரிக்கணும்னா யார் வேணும்? கேது வேணும். அவர் தான் நம்மகிட்டே வச்சுட்டு இருக்கோமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சிந்தனைகள், தேவையில்லாத நெகட்டிவ் தாட் உள்ளே வரும்போதே அந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க.